சென்னையில் ஆளுநர் மாளிகை, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லம், நடிகர் எஸ்.வி. சேகர் வீடு, த்ரிஷா வீடு, பாஜக தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் வந்ததை அடுத்து மிரட்டல் தொடர்பாக போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். தேனாம்பேட்டையில் உள்ள த்ரிஷா வீட்டிற்கு மோப்பநாயுடன் சென்ற போலீசார் சோதனை நடத்தியதில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது. இவ்விவகாரம் தொடர்பாக தேனாம்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நடிகர் எஸ்.வி. சேகருக்கு அவருடைய தனிப்பட்ட மின்னஞ்சலுக்கே வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. அந்த மின்னஞ்சலில் ஒரு பிராமணர் திமுகவுக்கு வரக்கூடாது, வந்தால் பெரியாரை கட்டிப்பிடித்து பூநூலை கழற்ற வேண்டும் போன்ற கருத்துகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதையடுத்து எஸ்.வி. சேகர் இல்லத்தில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். சோதனை முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் போலி என தெரிய வந்தது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகை, தமிழக முதலமைச்சர் இல்லம், நடிகர் எஸ்.வி. சேகர் வீடு, த்ரிஷா வீடு உள்ளிட்ட இடங்களுக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.